கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 9:22. ரோமன்ஸ் 9:22. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கர்த்தர் அவர் ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார், அவருடைய நீதி எந்த அளவுக்கு நியாயம் உள்ளது, அவர் எவ்வளவு பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லும்போது இங்கே சொல்லக்கூடிய காரியம் என்ன பண்ணுறாரு, அவர் தமது கோபத்தை காண்பிக்கவும். அதாவது இங்கே தேவனுடைய குணாதிசயத்தை அவர் கேள்வி கேட்கல, மாறாக அதை விளக்கி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா தேவன் அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினார். அவருக்கு அவருடைய கோபத்தை காட்டுவதற்கும் தம்முடைய வல்லமையை எதற்கு எதிராக, பாவத்திற்கு எதிராக. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா அவருடைய கோபம் எதற்கு எதிராக காட்டுறார், பாவத்துக்கு எதிராக. அப்போ இங்கே அவருடைய உக்கிர கோபம் என்பது கொடுமையானது இல்லை, மாறாக அது இட்ஸ் அ ஹோலி ரெஸ்பான்ஸ் டு ஈவில். என்ன, ஒரு பரிசுத்த தேவனுடைய பதிலாக இருக்கிறது, பாவத்திற்கு எதிரான பதிலாக இருக்கிறது. அதனால தான் இங்கே தேவனுடைய கோபம் என்பது என்ன, நீதியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அது ஒருதலை பட்சமான ஒரு கோபம் இல்லை என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும். ஏன்னா அது அவருடைய கோபத்தை காண்பிக்கும் போது இன்னொரு பக்கத்தில் என்ன பார்க்குறோம், அவர் எவ்வளவு பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்ன்றதை பார்க்குறோம். ஏன்னா பாவத்தின் மேலே கோபம் உள்ளவராய் இருக்கிறார், பாவிகளின் மேல் அவர் எவ்வளவு பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கணும். என்ன, தேவனுடைய தயவு என்ன பண்ணும், ஒரு மனுஷனை மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு போகும். அதே மாதிரி 2 பேதுரு 3:9 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஏன் கர்த்தர் இன்னும் வருகை தாமதமாக இருக்குது, அவர் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் தாமதமாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி நாகும் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்குறோம், எப்படி கர்த்தர் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார், அவர் என்ன கோபம் கொள்ளார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ அவருடைய கோபம் என்ன, ஒரு பரிசுத்த தேவனுடைய பாவத்திற்கான பதில் என்பதை பார்க்கிறோம். அடுத்து என்ன சொல்றார், தமது வல்லமையை காண்பிக்கவும். என்ன, அவருடைய வல்லமையை காண்பிக்கவும். அவருடைய வல்லமை என்பது என்ன, அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார், அவர் எல்லாவற்றையும் படைத்தார். அவருடைய வல்லமையின் கீழே தான் எல்லாமே நிற்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, ஒரு மனிதன் என்ன ரட்சிக்கப்பட வேண்டும், அதன் மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன தம்முடைய மகிமையும் தன்னுடைய வல்லமையும் காட்டக்கூடியதா. அவருடைய வல்லமைன்னு சொல்லும்போது யாத்திராகமம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்குறோம். எப்படி பார்வோனை எதற்காக அவர் எழுப்பினார், தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக. அதே மாதிரி தான் ரோமர் 9வது அதிகாரம் 17-18 பார்த்தோம். எப்படி யார் மேலே அவர் இரக்கம் கொள்ள சித்தமாக இருக்காரோ அவர்கள் மேலே சித்தம் கொள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, அதாவது கர்த்தருடைய பொறுமை இருக்கு பாருங்க, அது பாவிகள் மேலே நிறைய. ஏன்னா அவருடைய பொறுமையினால தான் நம்ம என்ன பண்ண முடியுது, அவருடைய இரக்கத்தை பெற்று நம்ம ரட்சிக்க முடியக்கூடியவங்களாக இருக்கிறோம். இப்போ கர்த்தர் மட்டும் அவருடைய நியாய தீர்ப்பில் பொறுமை இல்லாதவராக இருந்தார்னா நம்ம எல்லாம் அழிஞ்சு போயிருப்போம். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு பொறுமையாக இருப்பது அது அவருடைய பலவீனம் அல்ல, அவருடைய பலம். அப்போ என்னன்னா கர்த்தர் நம்ம மேலே ஒரு பொறுமையாக இருக்கிறாரு, அந்த கோபத்திலேயே ஒரு பொறுமையாக இருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இதுதான் வேதவசனம் திரும்ப திரும்ப சொல்லுது. அப்போ ஒரு ஒரு விசுவாசிக்கு என்ன ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குது, கர்த்தர் என்ன நிச்சயமாக அநீதியை தண்டிக்கக்கூடியவர், அதே சமயத்தில் நீதியாக நடக்கக்கூடியவர். அப்போ என்ன, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தவறுதலாக போகக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் பொல்லாப்பை காணக்கூடியவராய் இருக்கிறார். அதனால் என்ன, அவர் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் கோபத்தை காண்பிக்கவும் வல்லமையை தெரிவிக்கவும் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, அவர் பயங்கர கோபமாக இருக்கிறார். இல்லை இல்லை இல்லை, அவருடைய கோபம் என்ன, ஒரு பாவத்தின் மேலே இருக்குது.
அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் போகும்போது தேவனுடைய மகா உக்கிர கோபம் அங்கே அவர் மேலே கட்டவிழ்க்கப்பட்டது. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சொல்லும்போது என்ன சொல்லி அழுதாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? காரணம் என்ன? அவர் மொத்த உலகத்தினுடைய அவர் பாவமான ஒரு காரியம். அப்போ என்னன்னா, எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் ஏக சக்கராதிபதியாய் இருந்தாலும் அவர் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பாவத்தின் மேல் கோபம் கொள்ளுகிறார், பாவிகளின் மேல் அல்ல. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, இது தேவன் பாவிகளின் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், பாவத்தின் மேல் தம்முடைய பொல்லாத கோபத்தை காட்டக்கூடியவராய் இருக்கிறார் என்பதனால ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.